بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: رؤيا المؤمن جزء من 46 جزءا من النبوة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்கள் அந்த சில நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக பொதுமுறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்தில ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம தூதர் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வாழ்ந்த வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் மீண்டும் விலகிக் கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் நம்மவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளையும் ரப்பல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சிறகாலம். இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அளித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டு நம்மையும் நம்ம அவர்களுடைய குடும்பங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து தந்துள்வானார். ஆமீன். யாரெல்லாம் நம்மிடத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய நோய்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிஃபாஹ் ஆக்கி கொடுத்து, யாரெல்லாம் நம்மிடத்திலே துஆக்காண்டி வேண்டிக் கொண்டார்களோ அவருடைய தேவைகள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் பிடித்தமானதாக பொருத்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்பல் ஆலமீன் அதை நிறைவேற்றி கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன் நார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்துள்வாயா. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எந்த விஷயங்களை பேசுகின்றோமோ, எந்த விஷயங்களை கேட்கின்றோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு செவிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை முழுமையாக செயலாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானார். ஆமீன். கண்ணியத்திற்குரிய மோமினங்களே, நாம் வாழும் வாழ்க்கையில மூணில் ஒரு பகுதியை தூக்கத்திற்காக வேண்டி செலவு செய்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் வாழும் வாழ்க்கையில் அதிகமான நேரங்களில் தூங்குகின்றோம். அந்த தூக்கத்தில் அதிகமான கனவுகளையும் காணுகின்றோம். உலகத்திலே வாழக்கூடியவர்கள் ஹயாத்தாக
இருக்கக்கூடியவர்கள், கனவு காணாதவர்கள் இல்லை என்ற அளவிற்கு கனவு என்பது பெருமக்களே அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே மார்க்கம் கனவுகளை பற்றி என்ன சொல்கின்றது, அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பை இவ்வாறு ஜும்மாவிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். கனவு என்பதை பற்றி அறிவியல் விஞ்ஞான ரீதியாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், விஞ்ஞானம் கூறும் கூற்று என்னவென்று சொன்னால், கனவு என்பது அது நம் நினைவுகள் என்பதாக சொல்கின்றார். இன்னும் சொல்லுவார்கள், மனிதனுடைய சிந்தனையில் ஏற்படக்கூடிய ஒரு சிந்தனைகளின் பிம்பங்கள், அதாவது செயலாற்று முறைகள், சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதாக அறிவியல் விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இது எதனால் ஏற்படுகின்றது என்று சொன்னால், நாம் உறங்கும் போது தூங்கும் போது நமது மூளை இருக்கின்றது அல்லவா, அது மிகவும் குறைந்த அளவில் வேலை செய்கின்றது. ஹயாத்தாக இருக்கும் பொழுது, மனிதன் உறங்காமல் இருக்கும்போது வேலை செய்யக்கூடிய அந்த மூளை என்பது ஒவ்வொருவரும் உறங்கும் போது தூங்கும் போது அந்த மூளை மிக குறைவாக வேலை செய்கின்றது. அப்பொழுது அதில் தோன்றும் சில பல காட்சிகள் தான் கனவுகள், வேறு ஒன்றும் இல்லை என்பதாக பெருமக்களே அறிவியல் ரீதியாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த கருத்துக்களை சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் யுகங்கள் தானே ஒழிய மாறாக திட்டவட்டமாக இந்த அளவிலும் நிரூபிக்க முடியவில்லை. நம்முடைய மார்க்கம் உலக ரீதியாக ஏற்படக்கூடிய உறக்கத்தில் ஏற்படக்கூடிய இந்த கனவுகளை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சரிய சொல்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலிலே கனவுகள் என்றால் என்ன, மார்க்கம் சொல்லக்கூடியது கனவுகள் என்றால் என்ன, கனவுகள் ஏன் ஏற்படுகின்றது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் அறிவியல் ரீதியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் திட்டவட்டமாக பதில் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை, கிடைக்க போறதும் இல்லை. ஆனால் நம்முடைய மார்க்கம் கனவை பற்றி விளக்கம் தருகின்ற பொழுது பெருமக்களே, விழித்திருக்கும் ஒரு மனிதனின் உள்ளத்தில் முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நடமாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விளக்கங்களை, சில சிந்தனைகளை கொடுக்கின்றான், உருவாக்குகின்றான். தனிமையில போனாலும் சரி, அல்லது சில மனிதர்களோடு மக்களோடு பேசிக் கொண்டிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சிந்தனை, ஒரு கற்பனை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்றது. இதே போன்றுதான் நம்முடைய மார்க்கம் சொல்கின்றது, மனிதர்கள் தூங்கும் பொழுதும் மனிதனுடைய உள்ளத்திலே சில விளக்கங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போடுகின்றான். இதுவே கனவு என்பதாக சொல்லப்படுகின்றது என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. கனவு என்பது 3 வகையிலே இருக்கின்றது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காமிப்பார்கள், ஒரு ருக்ய ஸலாஸா, கனவுகள் என்பது 3 விதத்தில் இருக்கின்றது, 3 வகைப்படும். அதில் ஒன்று சாலிகத்துல் முஷ்ரால் இல்லா, நல்ல கனவுகள், தூக்கத்தில் உறக்கத்தில் ஏற்படக்கூடிய நல்ல கனவுகள். இது அல்லாஹ் தஆலாவிடமிருந்து மக்களுக்கு, ஒரு மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்செய்தி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார். அதே போன்று இரண்டாவதாக ஒரு ருக்யா தஹ்சீனு ஷைத்தான், கவலை அளிக்கக்கூடிய கனவுகள். இது ஒவ்வொரு மனிதனிடத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள். இது ஷைத்தான் மனிதனுடைய சிந்தனையிலே உருவாக்கக்கூடிய ஒரு விடயம், ஒரு கனவு, கெட்ட விஷயம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒன்று, அல்லாஹ் மூமினுக்கு செய்யக்கூடிய நற்செய்தி, அதை கனவாக காட்டுகின்றான், அவனுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் நடக்கும் என்பதை. மற்றொன்று, கெடுதியான விஷயங்கள் ஷைத்தானின் மூலமாக ஏற்படுகின்றது. மூன்றாவதாக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ருபியா மிம்மா யுஹத்திஸுல் மர்உ ஃபீஹி, மனிதன் உள்ளத்திலே தோன்றுகின்ற திறமையாகும். அவனா ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிறது, தூக்கத்தில் எந்திரிக்கும் பொழுது அல்லது தூங்கும் பொழுது ஒரு திறமையான விஷயங்களை என்ன செய்யறது, அவரா ஏற்படுத்திக்கிட்டு இது கனவாக இருக்கும், இது நிஜமாக இருக்கும், பொய்யாக இருக்கும் என்பதாக நினைத்துக் கொள்வது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுகளை மூன்றாக பிரிக்கின்றார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ருயல் முஃமினு ஜுஸான், மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கனவு இருக்கின்றது, மின் சித்தத்தி வ அர்பஈன ஜுஸா நுபுவா, நல்ல மனிதர்கள் காணும் உண்மையான கனவு இருக்கின்றது, இது நபித்துவத்தின் 46வது பாகங்களில் ஒன்றாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால், உண்மையாக ஒரு மனிதர் நல்ல கனவுகளை காணுகின்றார்கள் என்று சொன்னால், அது நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட கனவுகளில் இருந்து ஒரு பகுதி என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமக்களே, அப்படி நமக்கு நலவோ கெடுதியோ கனவு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? கனவுகளை பற்றி, கனவுகள் என்றால் என்ன, கனவுகள் எதனால் ஏற்படுகின்றது என்று சொல்லக்கூடிய நம்முடைய மார்க்கம் கனவுகளை மூன்றாக பிரிக்கின்றது. அப்படி கனவுகள் கண்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு மனிதருக்கு நலமான ஒரு கனவு ஏற்படுகின்றது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அது தொடர்பாக அறிந்தவர்களிடம் மட்டுமே நீங்கள் அந்த விஷயத்தை கூறுங்கள். நல்ல கனவு தான், உங்களுக்கு சுப செய்தியான கனவுகள் தான், ஆனால் அதையும் கூட பொதுவாக பரவலாக யாரிடத்திலும் நீங்கள் ஒப்படைத்து விடாதீர்கள், கூறிவிடாதீர்கள், அறிவித்து விடாதீர்கள். மாறாக இது தொடர்பான மனிதர்களிடம், அந்த இல்மை கற்றவர்களிடம் கனவுகள் தொடர்பான விஷயங்களை யார் கற்றிருக்கின்றார்களோ மார்க்க ரீதியான விஷயங்களில் அவர்களிடம் மட்டும் கூறுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று பரவலாக இன்றைய வாழ்க்கையிலே நாம் காணக்கூடிய அதிகமான மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் கெடுதியான கனவுகள். கெடுதியான கனவுகள் உங்களிடத்திலே வந்தது ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், நற்செய்தியான கனவுகள் யாரிடம் கேட்க வேண்டுமோ அவர்களிடமே நீங்கள் கேளுங்கள். இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முடிந்த அளவு கெடுதியான கனவுகளை யாரிடமும் சொல்வதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காண்பிக்கின்றார். ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமவாசி, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். இதற்கு எனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாங்கள் கண்ட கனவுகளை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது, யா ரசூலல்லாஹ், எனக்கு எப்படி கனவுகள் ஏற்பட்டது என்று சொன்னால், எனது தலையை ஒருவர் வெட்டிவிட்டார். வெட்டிய என்னுடைய தலை உருண்டோடி கொண்டிருக்கின்றது, ஓடுகின்றது. நான் முண்டமாக இருக்கக்கூடிய நான் முண்டத்துடனே தலை இல்லாமல் அந்த தலையை பிடிக்க வேண்டும் என்பதாக அந்த தலை உருண்டோடக்கூடிய தலைக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். இதை பற்றி யார சொல்லலாம், எனக்கு விளக்கம் தேவை, எனக்கு அச்சமாக இருக்கின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அந்த கிராமவாசி சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் உன்னிடத்திலே விளையாடி கொண்டிருக்கின்றான், எக்காரணத்தை கொண்டு மற்ற மக்களிடம் நீ தெரிவித்து விடாதே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார். பெருமக்களே, அப்போ எப்படிப்பட்ட கெட்ட கெடுதியான கனவுகள் நம்முடைய சிந்தனையில் தோன்றினாலும்
அதை முடிந்த அளவு யாரிடத்திலுமே ஒப்படைக்காதீர்கள், சொல்லிவிடாதீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். ஒரு முறை குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், லா யுஹத்திஸன்ன அஹதக்கும் பிதஅப்பு ஷைத்தான் பிஹி ஃபீ மனாமிஹி. உங்களில் ஒருவர் கனவிலே ஷைத்தான் அவரிடம் விளையாடியது யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என்பதாக சொல்லுவார்கள். அப்படி என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு மனிதருக்கு கெட்ட கனவுகள் வந்துவிட்டது என்று சொன்னால், எக்காரணத்தை கொண்டும் யாரிடத்திலும் அந்த கெட்ட கனவுகளை நீங்கள் ஒப்படைத்து விடாதீர்கள், சொல்லிவிடாதீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். இப்படி வரலாறுகளை எடுத்து நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் பெருமக்களை, கனவுகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல நபிமார்களுக்கு கொடுத்த கனவுகளையும் சொல்லுகின்றான். மூமின்களுக்கு ஏன் கொடுக்கப்படுகின்றது, கெடுதியான கனவுகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இப்படி பரவலாக நாம் கிதாபில எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நீண்ட நெடிய தூரம் கனவுகளை பற்றி விளக்கம் கொடுக்கின்றார். அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமக்களே ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றார்கள். நான் பல நாள் கனவு கண்டு கொண்டே இருந்தேன். நான் எல்லா இடத்திலும் அந்த கனவை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு எதிர்பாராத நோய்கள் எல்லாம் எனக்கு ஏற்பட ஆரம்பித்து விட்டது. ஏன், நான் பார்க்கக்கூடிய கெட்ட கனவு இது மாதிரிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நானா கெட்ட கனவை காண்பேன், அதை மக்களிடத்துல நான் சொல்லிடுவேன். இதனால ஒரு காலம் செல்ல செல்ல நான் நோய்வாய்ப்பட்டவனாக ஆகிவிட்டேன். தொடர்ந்து எனக்கு நோய் வர ஆரம்பிச்சிருச்சு, திடீர் சோதனைகள். இப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு முறை அபூ கத்தாதா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் யதார்த்தமாக பார்த்தேன். பார்க்கும் பொழுது அவரிடத்துல நான் விவரத்தை சொன்னேன். அவர்கிட்டையும் நான் சொன்னேன், இது போன்று நான் அடிக்கடி எனக்கு கெட்ட கனவு வருது, இந்த கனவுகள்ல நான் யாரை பார்த்தாலும் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன், இதனால எனக்கு என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து எதிர்பாராத சோதனைகள், நோய்கள், பலவிதமான கடினங்கள், கஷ்டங்கள். எனவே நான் கண்ட கனவு பலித்து விட்டதோ அல்லது நான் கண்ட கனவுகளை எல்லாரிடத்திலையும் சொன்னேனே, இதுதான் உண்மையோ என்பதாக எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட இதுதான் எனக்கு உண்மையாக இருக்குமோ, இதனால தான் எனக்கு நோய் வருதோ, திடீர் சோதனை வருதோ என்பதாக எனக்கு அச்சம் ஏற்பட்டு விட்டது. இதை பற்றி நீங்கள் விளக்கம் கூறுங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது சொல்லி இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி நான் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எனக்கு சொன்னாங்க, அபூ ஸலமாவே இதே போன்றுதான் நீ என்ன நிலைமையை சொல்லி காட்டுகின்றாயோ இதே நிலைமைதான் எனக்கும். நான் எப்பொழுதெல்லாம் உறங்குவேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு கெடுதியான கனவுகள் தோன்றும். கனவுகளை நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய புறத்துல எனக்கு ஏற்பட்டதா அல்லது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து ஏற்பட்டதா எனக்கு தெரியவில்லை. என்னுடைய குடும்பங்களிலும் ஒரே சோதனைகள், தொடர்படியான சோதனைகள், நோய்கள் உண்டாகிக் கொண்டே இருக்கின்றது. நீங்கள் சொல்வதை போன்று நானும் இது தொடர்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு முறை சென்று இது விவரத்தை பற்றி நான் கேட்டேன். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூ கத்தாதாவே நீ சொல்வது உண்மை. என்ன உண்மை என்று சொன்னால், நீ கண்ட கெடுதியான கனவு என்பது அது ஷைத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே நீ ஷைத்தான் விளையாடும் பொழுது அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு எல்லா மக்களிடத்திலும் நீ சொல்லும் பொழுது அது அப்படியே உருவாகி விடுகின்றது. ஷைத்தானுடைய சூழ்ச்சி உன்னுடைய குடும்பங்களிலே, உன்னுடைய உடலமைப்பிலே தோன்றி விடுகின்றது. இதனால் உனக்கு நோயும் சோதனையும் ஏற்படுகின்றது. எனவே ஷைத்தான் கொடுக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை நிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட கனவை விட்டும் அல்லாஹ்விடத்துல மட்டும் நீ பாதுகாப்பு தேடு. யாரிடத்துல? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிடத்துல மட்டும் நீ தௌபா செய்யி, பாதுகாப்பு தேடு. இதை விட்டு யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொடு என்பதாக அல்லாஹ்ட்ட முறையிடு. மற்றவரிடத்துல நீ சொல்லிராத என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இந்த விவரத்தை சொல்லி காட்டுகின்றார். பெருமக்களே, எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே சொல்லி காமிப்பார், கனவு என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது.
அதை கனவின் தொடர்புடையவர்கள் மட்டும் நீங்கள் தெரிந்து விளக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கெடுதியான கனவுகள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் முடிந்தவரை நீங்கள் அதை மறைத்து விடுங்கள். மறைத்து இருந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். அதை விட்டும் தவிர்த்துவதற்கு அல்லாஹ்விடத்தில் இறையஞ்சி கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதே போன்று குர்ஆனுடைய நெடுவிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பெருமக்களே, நபிமார்களுடைய கனவுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூன்றாக பிரிக்கின்றான். நபிமார்களுடைய கனவுகளை பற்றி குர்ஆனுடைய நெடுவிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிக் கொண்டிருக்கின்றான். எந்த கனவுகளை கண்டார்களோ அந்த கனவு இன்றைய உம்மத்திற்கு ஒரு வரலாறாக ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றான். அது வஹியாகவே, கனவு என்பது நபிமார்களுக்கு வஹியாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல நபிமார்களுக்கு கொடுத்திருக்கின்றான். உதாரணமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லோரும் கேள்விப்பட்ட விஷயம் தான். ஃபலம்மா பலகா மாஅ ஸய்ய கால யா புனிய இன்னி அரா ஃபில் மனாமி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார், இந்த குர்பானுடைய விஷயங்கள்ல நம்ம பேசுவோம். நான் ஒரு கனவு கண்டேன் வாப்பா, என்ன அறுக்கிறத போன்று என்பதாக சொன்னாங்க. பலம்மா பலகா மாஅ ஸய்ய கால யா புனிய இன்னி அரா ஃபில் மனாமி. தூக்கத்துல நான் கனவு கண்டேன். இதை பற்றி நீங்க என்ன செய்யறீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வரலாறுகள் குர்ஆன் பேசுகின்றது. நாமும் வருடம் முழுவதும் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனவே உங்களை அறுத்துருவோம், என்ன அறுத்துருங்கன்னு சொன்னாங்க. அப்ப இதுவெல்லாம் நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையாக சோதனையாக நிகழ்த்தி காட்டினார். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்திலே சொல்லி காமிப்பான். இது கால யூசுப் அலி அபிஹி இன்னி ராய்த்து. இது கால யூசுப் அலி அபிஹி யா அபத்தி இன்னி ராய்த்து அஷர கௌகபா. அவங்க வாப்பாட்ட சொன்னாங்க, யா அபத்தி, ஓ தந்தைய, இன்னி ராய்த்து, நான் ஒரு கனவு கண்டேன். அஹத அஷர கௌகபன், 11 நட்சத்திரங்கள். வஷம்ஸ வல் கமர் ராய்த்துஹும் லிஸாஜிதீன், 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் என்னுடைய கால்களிலே சஜிதா செய்வதை போன்று நான் கனவு கண்டேன் தந்தை, இதை பற்றி விளக்கம் என்ன என்பதாக கேட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குர்ஆனுடைய நெடுவிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். பெருமக்களே, அதுக்கு விளக்கமும் கொடுத்தார்கள். ஒரு காலம் வரும், காலகட்டத்தில் அல்லாஹ் பதிவு செஞ்சா 11 அண்ணன் தம்பியும் என்ன செஞ்சாங்க, அவரை கிணத்துல தூக்கி போட்டாங்க. அவர் மேலதான் அவருடைய தந்தை பிரியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல தூக்கி போட்டாங்க. அதற்கு பின்னாடி அல்லாஹ் பாதுகாத்தா. ஒரு காலம் வரும், நீங்க அரசாட்சியில அரசராக இருப்பீங்க, ஆட்சி செய்வீங்க. இந்த 11 நபர்களும் உங்களுடைய காலடியில வந்து மன்னிப்பு என்ன மன்றாடுவாங்க, தேவைகளை கேட்பாங்க என்பதை ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சுட்டி காட்டினார். எனவே இதற்கு தந்தையிட்ட விளக்கம் காக்கும் பொழுது தந்தை சொன்னாராம், நடப்பதற்கு முன்னாலே சொன்ன விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். 11 நட்சத்திரங்கள் பிள்ளைகள், 11 பிள்ளைகள், சூரியனும் சந்திரனும் உங்களுடைய கால்கள்ல சஜிதா செய்யும் என்பதாக சொன்னால் 11 பிள்ளைகளையும் என்ன செஞ்சான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரிடத்துல தேவைக்காக வேண்டி பல விளக்கங்கள் இந்த ஆயத்திற்கு கொடுக்கின்றார். அப்ப இதை உண்மையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிகழ்த்தி காட்டினார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்கின்றது, லக்கது சதக்கல்லாஹு ரசூலுஹு, லக்கது சதக்கல்லாஹு ரசூலுஹு ருஹியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக அல்லாஹ் தன் தூதருக்கு, லக்கது சதக்கல்லாஹு ரசூலுஹு ருஹியா, அல்லாஹ் தன் தூதருக்கு அவர் கண்ட கனவை மெய்யாகவே உண்மையாக்கி வைத்தோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கனவுகளை கண்டார்களோ அது உண்மையாகவே நாம என்ன செஞ்சோம், நடத்தி வச்சோம் என்பதாக பெருமக்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பதிவு செய்கின்றார். இந்த இடத்துல நபிமார்களுக்கு கொடுத்த கனவு ஒருபுறம் வஹியாகவும் இருக்கும், அது உண்மையாகவும் இருக்கும். இரண்டாவது விஷயம் என்ன, மூமின்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கனவை நாம எப்படி எடுத்துக்கொள்ளணும் என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவாக பெருமக்களை சொல்லி காமிக்கின்றது. ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கனவு இருக்கின்றது, அல்லாஹ்விடமிருந்து வரும், அது நற்செய்தியாக இருக்கும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு விஷயத்தை அவன் நாடுறான், செய்ய நாடுறான் அப்படின்னு சொன்னா நமக்கு கனவுகள் மூலமாக, நற்செய்தி மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்போம் என்பதாக சொல்கின்றான். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். ஆனால் ஒரு புள்ளி ஒன்று வைக்கப்படுது, நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட கனவு நிச்சயமாக சத்தியமாக அது நடக்கும். ஆனால் மூமின்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நற்செய்தி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அது நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் இருக்கலாம் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. எனவே நாம நல்ல கனவு இப்படி கண்டுட்டோம், உண்மையிலேயே நடந்துரும் அப்படின்னு சொல்லியும் சொல்ல முடியாது. அதே நேரத்துல நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் இருக்கலாம் என்பதையும் பெருமக்கள் நம்முடைய மார்க்கம் நமக்கு
தெளிவாக விளக்கி காட்டுகின்றது. அதே போன்று ஆரம்பத்திலே சொன்னதை போன்றுதான் ஒரு கெடுதியான கனவுகள் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் முழுக்க முழுக்க அது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு கனவுகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படிப்பட்ட கனவுகள் ஏற்படும் பொழுது நீங்கள் முடிந்த அளவு என்ன செய்ய தவிர்த்து கொள்ளுங்கள். அதை சாதாரணமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சாதாரணமாக எடுத்துக்கொள்வது? ஏதோ கிடைக்கிறது அதை விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்காம அல்லாஹ்விடத்துல நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட அந்த கெடுதியான கனவுகள் ஷர்ராக எனக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார், அதாவது கெடுதியான கனவாக எனக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார். எனவே இதிலே உன் புறத்தில் இருந்து கெடுதி ஏற்பட வேண்டும் என்று நினைத்திருந்தா என்று சொன்னால் ஹைராக அதை என்ன செய்ய எனக்கு ஆக்கிக் கொடு, அந்த கனவுகளை நலவாக எனக்கு ஆக்கிக் கொடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்றாடி கொள்ளுங்கள், துஆ செய்து கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காமிப்பார். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் விஞ்ஞான ரீதியாக ஆரம்பத்திலே சொன்னதை போன்று கனவுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் விஞ்ஞானம் அறிவியல் முழுக்க முழுக்க இது மனிதனுடைய சிந்தனையில் ஏற்படக்கூடிய விடயங்கள் தான். அவனுக்கு பாதி மூளையில் இருந்து ஒரு பகுதி தான் இரவு நேரங்களிலே உறங்கும் பொழுது வேலை செய்கின்றது. ஏன்? அவன் ஹயாத்தாக இருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, பேசும் பொழுது அவனுக்கு வேலை செய்யக்கூடிய அந்த சிறிய மூளையினுடைய அஸ்திவாரம் உறங்கும் போது வேலை செய்வதில்லை. எனவே அவனுக்கு ஏதோ ஒரு வளர்ச்சியின் அடிப்படையிலே, சிந்தனையின் அடிப்படையில் ஏற்படுகின்றது. எனவே இது எந்த விதத்திலும் உண்மை தன்மை இல்லை என்பதாக விஞ்ஞானம் சொன்னாலும் கூட அதை முழுமையாக அறிவிக்க முடியவில்லை. ஆனால் மார்க்கம் தெளிவாக பெருமக்களை சொல்வது மட்டுமல்லாமல் குர்ஆனுடைய நெடுவிலும் அதற்கு ஆதாரபூர்வமான விஷயங்கள் நபிமாருடைய வாழ்க்கையிலே எப்படி கனவுகளின் மூலமாக நடந்தது என்பதையும் பெருமக்களே தெளிவாக நமக்கு விளக்கி காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மனிதனுடைய வாழ்க்கையை மூன்றாக பிரித்து கொண்டோம் என்று சொன்னால் அதிலே அதிகமான நேரங்கள் இரவிலே ஒரு 7 மணி நேரம் 5 மணி நேரம் தூக்கத்தை வைத்துக் கொண்டாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 60-70க்குள் இருந்தாலும் சரி, 80-100க்குள் இருந்தாலும் சரி, அதிகப்படியான வாழ்க்கை என்பது பெருமக்களே தூக்கத்தில் தான் நமக்கு கழிகின்றது. இது நிதர்சன உண்மை. இந்த தூக்கத்திலே கழியக்கூடிய விஷயங்களில் தான் இது எந்த மனிதருக்கும் கனவுகள் என்பது என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதே இல்லை என்பதாக சொல்லிவிட முடியாது. எல்லா மனிதருக்கும் ஏற்படக்கூடிய விஷயம்தான். அதே நேரத்தில் ஏற்படும் அதற்கு மூல காரணம் என்ன, அதற்கு மருந்து என்ன என்பதையும் நம்முடைய மார்க்கம் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. எனவே நாம் புரிய வேண்டியது என்னவென்று சொன்னால், நல்ல கனவுகள் உங்களிடத்தில் ஏற்பட்டது என்று சொன்னால் அதனுடைய முழுமையான விளக்கம் கனவுகளின் தொடர்பாக அறிந்தவரிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். கெடுதியான கனவுகள் ஏற்பட்டாலும் கூட அதை கேட்டாலும் கேட்பதை விட அதை மறைத்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதற்கு பாதுகாப்பு தேடிக்கொள்வது சிறந்தது என்பதாக நம்முடைய மார்க்கம் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படக்கூடிய நலவான கனவுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வாழ்க்கையிலே நல்லதாகவே ஆக்கி உருவமாட்டி கொடுப்பானாக. ஆமீன். அதே நேரத்திலே வாழ்க்கையிலே பல கனவுகள் நம்மிடத்திலே ஏற்படுகின்றது. அந்த கனவுகளை வைத்து பல நோய்களை நாமவே உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இது இப்படியாக இருக்குமோ, இப்படி கனவு கண்டேன், யாராவது ஊர்ல மூத்தா போயிடுவாங்க, இப்படி கனவு கண்டேன், நோய்வாய் வந்துருமே, இப்படி நாமளாக என்ன செய்து விடுகின்றோம் என்று சொன்னால் ஒரு திறமையாக நாமளா ஒரு விஷயத்தை உருவாக்கி விடுகின்றோம். ஆனால் மார்க்கம் நீங்க உருவாக்க முடியாது. நாம கொடுக்கக்கூடிய நற்செய்தி கூட அது சில நேரங்களில் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம் என்பதை குர்ஆன் தெளிவாக நமக்கு சொல்லி காமிக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட கெடுதியான கனவுகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் பொழுது குடும்பங்களே அதை முடிந்த அளவு யாரிடமும் சொல்லாமல் மறைத்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்றாடி அதற்கு தௌபா செய்து கொள்வதுதான் கால சிறந்தது என்பதை நம்முடைய மார்க்கம் தெளிவாக விளக்கி காமிக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.